நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நடுவுல கொஞ்சம் சென்னை பிரேக் விட்டு போச்சு. சென்னைக்கு போயிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு சென்னை ட்ரிப் எல்லாம்? சென்னை ட்ரிப் எல்லாம் பரவால்ல. சென்னை கொஞ்சம் மாறி இருக்கு ஆக்சுவலா. சென்னையில நெறைய மாறுதல்கள்லாம் வந்திருக்கு. அதுவும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. போலீஸ் வந்து ஓட நடமாட்டம் வந்து கம்ப்ளீட்டா சென்னை ஃபுல்லாவே இருக்கு. 11:00 மேல எந்த ஒரு கடையும் ஓப்பன் இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்குறேன். நான் இவ்ளோ நாள்ல வந்து நான் பார்த்ததில்ல. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் வந்து 11 மணிக்கு அப்புறம் கடையும் இல்ல, சரக்கும் இல்ல. ஆ, அதாவது ஏன் வந்து ஏன் டாஸ்மாக் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து திமுக பீரியட்ல வந்து 24/7 கிடைக்கும். ஓகேயா? ஆனா இன்னைக்கு 11:00 அப்புறம் டாஸ்மாக்ல வந்து சரக்கு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எங்கேயோ ஒரு 2 இடத்துல கிடைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து மாறுதல்கள்லாம் வந்து சென்னையில ரொம்ப நல்லா இருக்கு. நியூ கமிஷனர் வந்த உடனே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி வந்து ஜெனரலா பார்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம போற பார் எல்லாமே 11:30 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. 11:00 க்ளோஸ் பண்ருவாங்க. 11:15 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 11 டூ 2:30, 3:00 வரைக்கும் நெறைய டான்ஸ் கிளப்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட மூடிட்டாங்க இப்போ. எதுக்குமே வந்து ஓப்பன் கிடையாது. விச் இஸ் குட். ஆனா வந்து என்னைய பொறுத்தவரைக்கும், இது மக்களோட என்ன சொல்றது, ஒரு ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா, வந்து காலேஜ்ல படிக்கிறவங்க, அதே மாரி வந்து ஐடில வேலை பண்றவங்க, ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு வெளிய வரணும்னு நெனைச்சேன்னா, அத ஸ்டாப் பண்ற மாதிரி, மக்களோட உரிமைக்குள்ள ஸ்டாப் பண்ற மாரி இருக்கு. என்ன அப்டின்னா, அதெல்லாம் அதுதான் விடணும். என்னைய பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் விடணும். ஆனா, கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. இல்லையா? இது இப்போ நடந்து இப்போ ஒரு 1 மந்த் வரைக்கும் அப்படி இல்லைன்னா கூட எப்படி என்ன என்ன பேச்சு பேசுறீங்க? அதுக்கு இன்னொரு நடக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவாங்களா? அது பண்ணுவாங்கல்ல. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம நார்மலுக்கு வந்துருவோம். நார்மலுக்கு வந்தாலும் அதான் இந்த ஒரு புரொடெக்ஷன் வந்து வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் நானு. அதாவது அது வந்து கண்டிப்பா, கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கிற கட்டாயம். டாஸ்மாக் ஏன்னா வந்து பாதி நிகழ்வுகள், பாதி சண்டை, பாதி அதாவது வந்து நான் என்ன சொல்றது? சமூக சீர்கேடுன்னு நம்ம சொல்றோம்ல, அது எல்லாமே டாஸ்மாக் 11 மணிக்கு ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் இருக்குது. ஸோ அத கொஞ்சம் மூடி கரெக்ட்டா அத மெயின்டெயின் பண்ணாங்கனாலே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்ற மாரி தான். இது என்னோட பர்சனல் தாட் ப்ராசஸ். கணேஷ் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க போல இல்லனாக்கா ஒரு ₹100 காயின் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அ. ஆமா. ₹100 காயின் இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதியோட ₹100 காயின் வெளியீட்டு விழா நினைவு. அதுக்காக ஒரு வந்து டம்மி இன்னைக்கு டம்மி ராஜ்நாத் சிங் காயின். வந்திருந்தாரு. ஆமா. ம். நாட் அஃபிஷியலி பப்ளிஷ்ட் ஒன். இட் இஸ் இது எல்லாருக்கும் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது ம். அவங்களுடைய கவனிக்கிறதுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக அது பண்ணக்கூடியது தான். இது வந்து எம்ஜிஆருக்கும் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்த அவங்க இது பண்ணி அத குடுத்த டேட்ஸ் முன்னாடியே குடுத்துருக்காங்களா எப்படின்னு தெரியல. முன்னாடியே குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அந்த காயின் 2 பேருக்கும் ஒரே டைம்ல தான் குடுத்துருக்காங்க. சோ இத வந்து ஒரு ஆனா வந்து ஃபங்ஷனா அவருக்கு குடுத்த அந்த நாணயம் வந்து புழக்கத்துல இல்ல. இப்ப வந்து புழக்கத்துல இருக்குமா? இல்லையா? அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது வந்து இல்ல ஒருவேளை ஒரு 100 இது வந்து ஹானரரி காயினா? அப்படின்னும் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. மேபி ஜஸ்ட் அன் இல்ல, இல்ல. ஹானரரி காயினா கூட இருக்கலாம். ஆமா. இது வந்து ஃபார் சேல்ஸ்‌க்கோ இல்ல ஃபார் எதுக்குமே கிடையாது. ஒரு காயின் ரிலீஸ் அவ்வளவுதான் தவிர ₹100 காயின் புழக்கத்துக்குலாம் வராத ஒரு காயின் தான் இது. இது வந்து புழக்கத்துக்கு வரக்கூடிய காயின்லாம் கிடையாது. ஆமா. ஆ ம் இருந்தாலும் ராஜ்நாத் சிங் வந்திருந்தாரு. இன்னைக்கு தான் வந்து அந்த கம்ப்ளீட் ஃபங்ஷன நான் வந்து பார்த்தேன். ஆ ராஜ்நாத் சிங்கும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலினும் வந்து ரொம்ப நல்லா 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 பேசியிருந்தாரு. பேசுனாங்க. நல்லா பார்த்தேன். அதுவும் பார்த்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே ம். வாட் திஸ் இஸ் லீடிங் டூ? டிஎம்கே, பிஜேபி ஒரு ஸ்டாண்ட்ஸ் ரெடியா வச்சிருக்கிறதுக்கு இப்பமே அமைச்சுட்டாங்கன்ற அப்படி ஒரு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து திஸ் இஸ் அ புரோட்டோகால். ஓகேயா? கலைஞரோட 100வது நினைவேந்தல். ஓகேயா? அதுக்கு வந்து ஒரு ஹானரரியா இப்ப கவர்ன்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் வந்து காயின் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவங்க தான் வந்து அத்தாரிட்டி இல்லையா? ஸோ அந்த அத்தாரிட்டி இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து மோடிய இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மோடிக்கு பதிலா இப்ப ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாங்க. அதே மாரி இந்த சைட்ல நம்ம தமிழ்நாடு சைட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இன்விடேஷன் போயிருக்கு. சோ இந்த இடத்துல ராகுல் காந்தி ஏன் கூப்பிடல? ராகுல் காந்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்படின்ற மாரிலாம் வந்து பேச்சுக்கள்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடயே நான் இங்க டிஸ்கஸ் பண்ணேன். அப்படி கிடையாது. அப்படி நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா வந்து இது கலைஞருக்கு அவங்க வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு நன்றி சொல்றாங்க. அந்த நன்றி சொல்ற விதமா வந்து காயின் ரிலீஸ் பண்றாங்க. அந்த காயின யார் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண அது ரைட் முடியும். கணேஷ். இப்ப கேட்கறது என்னன்னாக்கா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்ன்மென்ட்க்காக பிஜேபி இது பண்றாங்களா? இப்ப இத்தன நாள் இல்லாதவங்க இப்ப சடனா வந்து ஒரு
ஒரு காயின் கொடுத்து அவங்கள இல்ல அந்த இது காயினை பண்றது. வந்து ரிலீஸ் பண்ண சொன்னது தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. தமிழ்நாடு ஏன்னா கலைஞருக்காக அப்படின்ற மாதிரி. சோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது பல பிஜேபி விஷயத்த அவங்க எடுத்த பண்ணல. தமிழ்நாடு சொன்ன பல விஷயத்த அவங்க பண்ணல. அதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த இதை பண்ண மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அது வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து பாலிசிஸ். இது வந்து பாலிசி கிடையாதுல. ஒரு இறந்தவருக்கு ஒரு நன்றி சொல்ற மாதிரி ஒரு விதம் தானே. சோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஜென்ரலா நான் வந்து பாக்குறது. எல்லாருக்குமே நான் வந்து நிறைய பேர்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன். அதையும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. அதுல எனக்கும் உடன்பாடு இருக்கு சபரீஷ். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு அதான் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அதாவது இல்ல வந்து அது பண்ணது அவரோட தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. அது அவரோட பண்ணது அச்சீவ்மெண்ட்ஸ வந்து 100 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்றாங்க. அதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பாலிடிக்ஸும் என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படின்ற மாரி தான் இல்ல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல இதுக்கு கவர்னர் வீட்டுக்கே போக மாட்டேன் சொல்லி இது சொன்னாங்க. ம், கடைசியில அவங்க இதுக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. ம். அந்த மாதிரி சொல்றேன் நான். சோ நீங்க அந்த பாலிடிக்ஸ் வச்சுட்டு கவர்னர் இதுக்கு வந்து தேநீர் விருந்துக்கு போமாட்டேன்னு தான் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து ஆர்.எஸ். பாரதியும் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதாவது ராஜ்நாத் சிங் வரணும் அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் போய் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க கவர்னரோட அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருந்து வந்திருக்கும். இல்ல சோ அதான் சொல்றேன். அதனால வந்து போயிருக்காங்க. குடும்பத்துக்காக மக்களுடைய இத வந்து விட்டுட்டாருன்னு சொல்லிக்கலாம். அப்படி நான் அப்படி இல்ல நான் பார்க்க பர்சனலா மாட்டீங்க. பார்க்கல. அது அப்படி ஓகேங்க. நான் ஏன்னா ஒண்ணு நல்லா தெரியணும் சபரீஷ். நான் வந்து இது வந்து நான் பார்த்த வரைக்கும். அதாவது வந்து இந்த வாட்டி போகும்போது தமிழ்நாடு அரசியலே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான். இன்னைக்கு வந்து திமுக வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கட்டமைப்போட இருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து பிஜேபியோட எதிர்ப்புனால தான். இன்னைக்கு வந்து நீ பார்த்த அப்படின்னா வந்து டிஎம்கே, காங்கிரஸ் அண்ட் பிசிகா அவங்க 3 பேரும் அலையன்ஸ் வந்து அவ்வளோ இன்டாக்டா இருக்கு. அவங்கள வந்து யாருமே வந்து இது வரைக்கும் வந்து பிரிக்கவே முடியல. அவங்க தான் இனிமேல் வந்து 26லயும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா வந்து இந்த சைட்ல வந்து பார்த்தேன்னா அதிமுக சுத்தமா ஒண்ணுமே இல்ல. அவங்க ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க. பிஜேபி அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சைட்ல இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல வந்து எதுக்கு வந்து திமுக வந்து வந்து பிஜேபியோட வந்து கைகோர்க்கும்? ஸ்டாலினோட உண்மையான பலம் என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடுல யார் வந்து சிஎம்மா இருக்க போறாங்க? இல்ல அப்படி கிடையாதுல்ல. நீங்க கைகோக்குனா வந்து நேரடியா டைரக்ட்டா தான் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இன்டைரக்ட்டா கூட சப்போர்ட் பண்ணலாம்ல. அது அவங்க வெளிய இன்டைரக்டா இருந்து எதுக்கு அவங்க அது நீடே இல்லையே இப்போ. என்ன நீட் இருக்கு இப்போ? பிஜேபிக்கு என்ன நீட் இருக்கு? பிஜேபி என்ன பிஜேபிக்கு சொல்றது? நீடுனா ஒரு ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட்க்கு தானே. நாளைக்கு குறைவா இருக்கிற இடத்துல ஓட்டு எண்ணக்கூடிய இடத்துல இவங்க சப்போர்ட் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம்ல. அது வந்து எப்படி இருந்தாலும் அது பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் என்னைய பொறுத்தவரைக்கும் வராது. என்னைய பொறுத்தவரைக்கும் அது வராது. ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடு என்ன வேணுமோ அத கேட்டு ஓகே வாங்கிக்கிறாரு கணேஷ், நீங்க இப்போதைக்கு. இது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஎம்கே நல்ல ஒரு இதுதான் சொல்லி 2 இது சொல்றீங்க. நான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டா இருக்குதுன்னு ஒரு ஒரு இன்டெப்த் ஒரு ஃபீல்ட் இருக்குது. அது அது இருக்குது. அது இப்ப நம்ம தெரியல. இதுக்காக ஒருவேளை இருக்கலாம். அதாவது வந்து டீப் டவுனா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 1 ஆர் 2 இஷ்யூஸ் வந்து கைகோர்த்து பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பிஜேபி எதிர்ப்பு யாரு பண்றாங்களோ அதனால தான் அதிமுகவால இன்னும் வந்து எழுந்து வர முடியல. ஏன்னா வந்து தே ஆர் ஆல்வேஸ் பீன் சீன் அஸ் பிஜேபி பி டீம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதிமுக இன்னும் மக்கள் அப்படிதான் பாக்குறதுனால தான் இன்னும் வந்து அதிமுகல எழுந்து வர முடியல. ஆனால் திமுக இன்னைக்கு வந்து பிஜேபியோட கை கோர்க்கிறாங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து திமுகக்கு அது ஒரு நெகட்டிவா தான் போகும். அதனால தான் இன்னைக்கு அதிமுகவோட பொதுச் செயலாளர் மிஸ்டர் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறாரு, பாருங்க தேநீர் பார்ட்டியை கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறாங்க. சோ அதனால திமுக தான் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. சோ திமுக என்னைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. பிஜேபி கண்டிப்பா எந்த டைரக்டா அளவுக்கு இருக்காது. 2 எதிர்க்கணுமோ அந்த பேருமே அளவுக்கு எதிர்ப்பாங்க. மேபி அண்டர் தி பேக்ரவுண்ட் அண்டர் கிரவுண்ட்ல ஆனா ஏதாவது அதான் ஒண்ணு சொல்றேன் நானு. டீலிங் இருக்கலாம். டைரக்ட்டா 2 பேரும் கூட்டணி வச்சு டைரக்ட்டா வெளிப்படையா கூட்டணி வச்சு அரசியல் அமைக்க பண்ண மாட்டாங்க. அது தெரியும். ஏன்னா அவங்க 2 பேருமே ரன் பண்ணக்கூடியது அத வச்சு தான்.
பட் பேக்ரவுண்ட்ல சம்திங் இஸ் ஹேப்பனிங் மட்டும் எனக்கு ஒரு சூட தெரியுது. மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல செந்தில் பாலாஜியும் விடுதலை செஞ்சு அமைச்சிருவாங்க. செந்தில் அது பாலாஜி எப்படி இருந்தாலும் விடுதலை ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, செந்தில் பாலாஜி ஏன்னா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க 1.25 வருஷம் ஆச்சுப்பா. அதுலயும் நம்ம வந்து பார்க்கணும்ல. 1.25 அங்க வந்து மனீஷ் சிசோடியாவை வெளில விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து கெஜ்ரிவாலே எப்படியும் கொஞ்ச நாள்ல வெளிய விட்டு ஏன்னா எவ்வளவு நாள் தான் நீ வந்து உள்ளேயே வச்சிருக்க முடியும்? அன்டில் அன்லெஸ் யூ ப்ரூவ் சம்திங். அது ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இடி கிட்ட கேட்கறது வந்து கவர்ன்மெண்ட் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். அதான் கோர்ட் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ப்ரூவ் பண்ணாம ஒரு ஆள எவ்வளவு பவர் நாள் உள்ள கொடுக்கணும்னு வச்சுக்க நினைச்சா முடியும்? பவர் கொடுக்கணும்னு நினைச்சா உள்ள வைக்கலாம், வெளியே வைக்கலாம். ஓகேயா? ம். நான் அப்படி எடுத்துக்கிறேன். ம். இதுல எனக்கு வந்து வந்து எனக்கு இன்னும் ஓரளவுக்காவது வந்து நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் மேல ஓரளவுக்காவது ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் வந்து தேர் கேன் பி பட் இது ஆல்வேஸ் இது பெண்ட். சிஸ்டத்தை விட இது வந்து இட்ஸ் டன் பை த கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இது பண்ணக்கூடியது. கோர்ட்டுக்கு பட் ஆனா போய் நீங்க சொல்றது ஓகே தான். கரெக்ட். பட் ஆனா செந்தில் பாலாஜி இவ்வளவு நாள் உள்ள வச்சிருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, எலக்ஷன் வருது. எலக்ஷன்ல வந்து அவரோட இம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க உள்ள வச்சிருந்தாங்க. இப்ப எலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இம்மீடியட்டா வெளிய விட்டா நல்லா இருக்காது. அசிங்கமா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கே வந்து அவரோட அ அந்த ஒரு நியாயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிய எடுத்துட்டு வந்துட்டு, அவருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து அவர் ரிலீஸ் ஆயிடுவாரு. ரிலீஸ் ஆன உடனே திருப்பியும் அவரோட அ இருந்த அதுவும் ஒரு போர்ட்ஃபோலியோவே பேக்ரவுண்ட் இதுதான் நானும் சொல்லுவேன். இந்த போர்ட்ஃபோலியோவ திருப்பி குடுத்துருவாங்க. எலக்ட்ரிசிட்டி அண்ட் டாஸ்மாக் திருப்பியும் செந்தில் பாலாஜி கிட்ட தான் போகப்போகுது. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால இன்ஃபாக்ட் நீ வந்து கோயம்புத்தூர் மேயர் லேட்டஸ்ட்டா வந்த மேயர், அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பெர்சனா வந்து செந்தில் பாலாஜி நோ மேட்டர் வேர் ஹி இஸ். ஜெயில்ல இருந்தாலும் சரி, வெளிய இருந்தாலும் சரி, அந்த அந்த ஒரு கட்டுக்கோப்போட அவரோட ஆதரவாளர்களோட ரொம்ப கட்டுக்கோப்பா தான் வச்சிருக்கிறாரு. அவரோட அந்த அந்த ஒரு நிலைமைய. ஸோ இத 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 பத்தி நம்ம மத்த பல தலைவர்கள் பேசும்போது, சீமான் பேசும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் ரஃப்பா தான் இது பேசியிருக்கிறாங்க. சீமான் பேசுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது சபரீஷ். அதாவது வந்து கலைஞர் வந்து இறந்து போயிட்டார். ஓகே. அவர் மேல பலவித அ குற்றச்சாட்டுகள் நீங்க வைக்கலாம். ஆனா அது அசிங்கமா நான் ஒத்துக்கிறேன். பேசுறது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். செல்லா காசுன்னு வேற சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. எதுக்கு இந்த மாரிலாம் பேசணும்? அதாவது வந்து 5 டைம்ஸ் சிஎம். எவ்ளோ கஷ்டப்பட்டு அ அந்த 5 டைம்ஸ் சிஎம் ஆறதுன்றது அந்த கட்சிய வந்து கட்டுக்கோப்பா வச்சு, மக்களோட மக்களா இருந்து, சமூக நீதிய வந்து ஓரளவுக்கு மேல் தூக்கி, சுயமரியாதைய கொண்டு வந்து, அவர் மேல நெறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே, இறந்து போனவர 5 டைம்ஸ் சிஎம்ம ஓரளவுக்கு ஒரு டீசென்சியோட நடத்தணும். அது வந்து சீமான் வந்து பண்றது மிகப்பெரிய தவறு. அவர் வந்து கேள்வி மக்களோட வந்து கருணாநிதிய பத்தி தப்பா சொல்றத விட, நீங்க இதெல்லாம் இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட எகென்ஸ்டா பேசிருந்தீங்க. பாசிச கவர்ன்மெண்ட், அந்த கவர்ன்மெண்ட் இதெல்லாம் சொன்னோம்னா, இப்ப பாசிச கவர்ன்மெண்ட் குடுத்த இத மட்டும் நீங்க ஏன் வாங்குறீங்கன்னு கேட்கிறது தான். அதோட கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. எனக்கும் இருக்கிற கேள்வி தான். நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் மேல எகென்ஸ்டா பேசிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு கவர்ன்மெண்ட் குடுத்த உடனே நீங்க அந்த அவார்ட் போய் வாங்குறீங்க. நீங்களே தான் இந்த கவர்ன்மெண்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு தேவையில்ல அந்த காயின் வேண்டான்னு சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு இட் இஸ் நாட் கோயிங் தட் காயின் இஸ் நாட் கோயிங் டு பி கமிங் அவுட் ஃபார் பப்ளிக். யாரும் அத வாங்கவும் முடியாது. ஒரு அது இதுக்குமே எதுக்கு இருக்காது. வந்து வேணாம்னு நம்ம சொல்லணும்? இது என்னதுப்பா இது? நீ வந்து திருப்பி எனக்கு அதுல நீ சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, தீஸ் ஆர் ஆல் லெகசி. ஒரு ஒரு லெகசி. அந்த லெகசி ஏன் வேணாம்னு நீ போய் சொல்லணும்? அந்த மக்களுக்காக லெகசி எதுக்கு நீங்க தானே வேணாம்னு மக்களுக்காக சொல்லணும்? அது வந்து போராட்டம் செஞ்ச கலைஞர்ன்றது வந்து என்னப்பா 5 டைம்ஸ் சிஎம்பா அவரு. நீ வந்து எவ்வளவுதான் ப்ராப்ளமா இருக்கட்டும். 5 டைம்ஸ் சிஎம் வந்து இதுவரைக்கும் தோல்வியே அறியாத எந்த ஒரு எலக்ஷன்லயும் தோல்வியே அறியாத ஒரு மனிதர். ஓகேயா? நான் அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் ஐ இருக்கலாம். டோன்ட் டினை. நான் இதுல தப்புன்னு சொல்லவே இல்ல. இப்ப இண்டிவிஜுவலா நீ நெறைய நல்ல ஒரு ஒரு சிஎம் 5 டைம்ஸ் சிஎம் கண்டிப்பா ஒரு இடத்துல நெறைய இடத்துல நல்லது பண்ணியிருந்திருக்கலாம். நெறைய இடத்துல கெட்டது இதா இருந்திருக்கலாம். பட் பண்றது தப்பு கிடையாது. நான் எதுவும் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் சொன்னத நான் சொல்றேன். ஒரு பாசிச கவர்ன்மெண்ட் சொல்லி இத்தன நாள் நீங்க எதிர்ப்புட்டு இருக்கிறீங்க. கவர்னர் வீட்டுக்கு போமாட்டேன்னு சொன்னீங்க. போறீங்க. போயிட்டீங்க. இங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கு நீ கவர்மெண்ட்க்கு அந்த கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்க, கெடுதல் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு எல்லாமே கெடுதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க, இதுக்கு ஏன் போனீங்க? இதையும் நீங்க அவர்ட்ட இன்னும் கொஞ்சம் அது வேற, பயங்கரமா இது தான் வேறப்பா. சொல்றேன். இதுக்காக நீ போய் தான் ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் புரோட்டோகால். நீ இதுதான் நீ பண்ணி ஆகணும்ன்னும்போது அது பண்றாங்க. அதுக்காக வந்து அத ஃபைட் பண்ணாமயும் இல்ல இல்லையா? ஸோ
இஸ் இட் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நான் வந்து நம்ம வந்து கேட்கலாம். இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். நான் வந்து அது டபுள் ஸ்டாண்டர்டா பார்க்கல. நான் அதுக்காக வந்து ஸ்டாலின சப்போர்ட் பண்ணல. இது டபுள் ஸ்டாண்டர்டா பார்க்கல. இது வந்து அவர் அப்பாக்காக அவர் பண்ற ஒரு காரியங்கள். மறைந்து ம். போன ஒரு தலைவருக்காக அவர் பண்ற காரியங்கள். பட் இந்த சைட்ல வந்து அவர் இன்னும் வந்து நாட் இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் பிஜேபி. அப்படிதான் வந்து அவரோட அரசியலே பிஜேபிக்கு எகைன்ஸ்டான அரசியலா தான் இருக்கு. அப்படின்ற மாரி தான் நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்கிறேன். ஸோ நம்ம இதுதான் வந்து என்னோட கருத்து. இன்னொரு இதுனாக்கா திருமாவளவன் வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி அ அவங்க சமுதாயத்த சேர்ந்தவங்க யாரும் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கும் நெறைய பேர் பயங்கரமான கருத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த சிச்சுவேஷன் ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ரொம்ப ரொம்ப சான்ஸ் குறைவான. ரொம்ப குறைவான இதுதான். ஏன்னா வந்து பட்டியலினத்து மக்களே வந்து நெறைய விதமா வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. அதிலேயே நீ வந்து பார்த்த அப்படின்னா வந்து ஜான் பாண்டியன் இருக்கிறாரு. நம்ம வந்து திருமாவளவன் இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நெறைய அதாவது வந்து அவங்களே கம்ப்ளீட்டா பிரிஞ்சு இருக்கிறதுனால, எல்லாருமே சேர்ந்து வந்த அந்த பட்டியலின மக்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு 18% 20% இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து வரணும் இல்லையா? அதாவது வந்து விசிகான்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பலம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 1.5% தான் இருக்கிறாங்க. இல்ல மத்த ஸ்டேட்ல ஆனா ஆயிருக்காங்கல்ல. இப்போ இப்போ நெறைய ஸ்டேட்ல ஆயிருக்காங்க. இப்ப பீகார்ல ந நக பீகார் இல்ல. ஏதோ நெறைய ஸ்டேட்ல இப்போதைக்கு மூவ் இல்ல ஆயிருக்கு அப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க. எதுவுமே இல்ல சபரீஷ். ரொம்ப வெரி வெரி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல. ஒரே ஒரு வாட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒண்டி இருந்தாரு அப்படின்ற மாரி எனக்கு ஒரு இப்ப ஒரு இன்னைக்கு இருக்கிற பிரைம் பிரசிடென்ட் மினிஸ்டரோ, வந்து பிரசிடென்ட்டோ பட் யாருமே வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து ஒரு ஒரு சிஎம் ஆனதா வந்து அட்லீஸ்ட் இந்தியால இல்ல ஒரு இப்போ சரித்திரம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்ட் இன்னைக்கு பிஜேபில ஜார்க்கண்ட்ல இப்போ ரீசெண்டா நவீன் பட்நாயக் வின் பண்ண அந்த இடத்துல நான் ஜார்க்கண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஆம், ஒரு பட்டேல் சீஃப் மினிஸ்டர் தான் அவங்க இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியல. எனக்கு தெரியல. பட் தமிழ்நாடுல வந்து நம்ம ஜாதியா வந்து பிரிஞ்சு இருக்கிறோம். பயங்கரமா பிரிஞ்சு இருக்கிற இந்த இந்த சமுதாயத்துல வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் நான். இல்லையா? ஏன்னா கிருஷ்ணசுவாமி ஒரு சைடா இருக்கிறாரு. ஜான் பாண்டியன் ஒரு சைடா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட திருமாவளவன் ஒரு சைடா இருக்கிறாரு. இவங்களே நீங்க வந்து 3 சைடு. அத தவிர ச சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு சைடா இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு ஒரு சமுதாயத்திலேருந்து வந்து நீ வந்து எப்படி வந்து அ ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆக முடியும்? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, இன்னொரு சமுதாயத்தோட சேர்ந்து, மத்தவங்க எல்லாத்தோட சேர்ந்து இல்ல நம்ம வந்து அதுதான் நின்னோம்னா ஒரு அன்புமணி ஒரு வாய்ப்பு உண்டு. டாக்டர் ஆனா இதுல அன்புமணி. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மிஸ்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஆ நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இல்லன்னா எங்கள ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு தலித் இருக்கிறவர வந்து நாங்க வந்து சிஎம் ஆக்குவோம் அப்படின்ற மாரி அவரே வந்து தலித்தா ராமதாஸ் மாறிடுவாரு. சொல்லியிருக்கிறாரு. அ, அவரே அ. தலித்தா மாறிடுவாரோ. அதான் அவர் சும்மா ஹி இஸ் ஜஸ்ட் கெய்னிங் எ பொலிட்டிக்கல் கெயின் தான். அதாவது அதான் வந்து இந்த மாரி சொல்லி, அதாவது வந்து தான் வந்து எல்லா சமுதாயத்துக்கான ஒரு ஆள். ஏன்னா வந்து ராமதாஸ் அப்படின்னாலே நம்ம வன்னியர் அப்படின்னு முத்திரை குத்தியிருக்கோம் இல்லையா? அ அதே மாரி வந்து விசிகாவும் ராமதாஸும் அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர் வந்து சொல்லிக்கிறாரு. எங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்களோ, அங்க விசிகா இருக்காது அப்படின்ற மாரி தான் வந்து ராமதாஸ் சாரி திருமாவளவன் எப்பவுமே பேசிட்டு இருப்பார். ஸோ அதனால அதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்கிறேன். அவங்க வந்து ஏன்னா வந்து ராமதாஸ் சொல்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு கோட்பாடா எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னாரு? நிச்சயமா நான் வந்து என்னோட ஃபேமிலிலேருந்து யாருமே வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாரி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னாரு. ம் ம். என்ன க கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் ஒண்ணு விட்டாரு. கடைசியில அவரோட பையன் அன்புமணி ராமதாஸ் தான் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அதே மாரி வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணியே வச்சுக்க மாட்டோம். அப்ப ஏன்னா அவர அரெஸ்ட் பண்ண உடனே அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணிலாம் வச்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பட் பார்க்கலாம். வந்து ஒருவேள யாருக்கு சொல்றது? திருமாவளவனுக்கே ஒரு வாய்ப்பு வந்தாலும் வரலாம். அது யாருமே வந்து அ அதாவது வந்து ஒன்லி டைம் கேன் ஆன்ஸர் தட் கொஸ்டின். ஓகே கணேஷ். மீண்டும் இன்னொரு தடவ சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ரீஷ்.